சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். வேதங்கள் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. அனைவருக்கும் நம சிவைய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அடியன் சமீபமாக ஒரு புத்தகம் படித்தேன். அதில் ஒரு விஞ்ஞானி, அவருடைய பெயர் எனக்கு மறந்துருச்சு, ஆல்பர்ட் எனர்ஜியா ஏதோ ஒரு பெயர் வந்தது, ஆனால் உண்மையை நான் மறந்துட்டேன். அந்த விஞ்ஞானி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த புத்தகத்தில். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ்நாட்டை சார்ந்து தான் அவர் கேட்டிருந்தார். உங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது உறவு முறைகள் எல்லாமே தாறுமாறாக இருக்குது, அதுக்கு கள்ள தொடர்பு, கள்ள காதல் வச்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அடியனுக்கு அப்போ தான் ஒரு சிந்தனை, அது இப்போது தற்சமயமாக உதித்த சிந்தனை தான். இரு உடல் கள்ளத்தனமாக இணைந்தது அப்படின்னா அது நம்ம கள்ள உறவுகள் அப்படின்னு பெயர் சூட்டி அதை எவ்வளோ கொச்சைப்படுத்த முடியுமோ கொச்சைப்படுத்தி, அதை எவ்வளோ நம்ம கேவலமாக அசிங்கமாக பேச முடியுமோ பேசுகிறோம். அதோடு நின்றுருச்சு. இந்த பேசுகிறதுனாலையோ கொச்சைப்படுத்துறதுனாலையோ அந்த உறவு புனிதம் அடையுதா? மாறாக இந்த உறவில் இருக்கிறவங்க தன்னை திருத்திக்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அடுத்தடுத்த தவறுகள் இவங்க பண்ணிக்கிட்டு தான் போவாங்க. அப்போ இவங்களை எதால் திருத்த முடியும் அப்படின்னா அன்பால் மட்டும்தான் திருத்த முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பெயர் வைக்கிறோம். இரு மனங்கள் சம்மந்தமே இல்லாமல் இரு மனங்கள் இணைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காதலுக்கு பேர், அந்த அன்புக்கு பேர் நம்ம கள்ளத்தனமான கள்ளக்காதல் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். இப்போ உடல் உறவுகளை கூட நம்ம பார்த்து கண்டறிஞ்சிடறோம். மனசால காதல் கொள்றாங்க பாருங்க, அதாவது இல்லீகல் கான்டெக்ட் நிலை, இது ஏற்க முடியாத நிலை. இதை நம்ம எப்படி கண்டறிய முடியும்? இவர்களையெல்லாம் நம்ம எப்படி திருத்த முடியும்? சதா இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த ஒரு பெண், சதா இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த ஒரு ஆண், உண்மையான காதல், அன்பு, பணிவு, இரக்கம், இது எல்லாத்தையுமே இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களை தெரியாமையே கொச்சைப்படுத்தி விட்டு போயிடுறாங்க. இப்போ உண்மையாக நேசிப்பவருடைய காதல் உடலை சார்ந்து இருக்காது, இரு மனங்கள் சார்ந்து தான் இருக்கும். ஒருவர் உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னா இருவர் மனதை மட்டும்தான் பார்ப்பாங்க. மனந்தத்துக்கு அப்புறம்தான், இந்த மனதை பார்த்து காதல் கொண்டவர்கள் மனந்தத்துக்கு அப்புறம்தான் தாம்பத்திய உறவு மேற்கொள்ளும். தாம்பத்திய உறவுகளை இணைய ஆரம்பிப்பாங்க, புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அடுத்தவர்களுடைய மனைவி, தன்னுடைய மனைவி இன்னொருக்கு விட்டு கொடுப்பது, இந்த மாதிரி காதலை கேட்க முடியாத மோகமா, காமமா, கேவலமா வாழ்றாங்க பாருங்க. அதாவது எப்படின்னா செக்ஸுவலுக்கு அடிமையாகி வாழ்றாங்க பாருங்க. இவங்களுடைய நிலை எதுவா இருக்குன்னா, இவங்களுக்கு தாங்க வெறி கொண்ட கோபம் வரும். இந்த கள்ளக்காதல் நிலையில அந்த அன்பு எப்படி வெளிப்படுதுன்னா வெறியா மாறிடும், மனசை பார்க்காது. இந்த இடத்துல இரு மனங்கள்
மனசை பார்க்காது, உடலை மட்டுமே அனுபவிக்குங்கிற ஒரு உணர்வோடு அவங்க இருப்பாங்க. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தர் அழிச்சிக்கக்கூடிய நிலை வரும். ஒன்று இவங்க வந்து கத்தி எடுத்து குத்துறதோ, இல்லை அவங்க வந்து இவங்களை அடித்து தூக்கில் தொங்க விடுறதோ, இது நடந்திருக்கு சுவாமி. தமிழ்நாட்டில் ஏராளம். இதை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஏதோ தெரியல, எனக்கு பேச வச்சிட்டு இருக்கு. சிவ சிவ. இந்த மாதிரி இந்த கேவலமான உறவு முறை, இந்த கள்ள தொடர்பு உறவு முறை என்ன பண்ணும் அப்படின்னா வெறி செயல்களை செஞ்சு வச்சுட்டு கடைசியாக என்ன ஆகும்னா இந்த உடம்புக்கு நோய்வாய்ப்படுத்திக்கிட்டு மனசுக்கு நோய்வாய் கொடுத்துட்டு மனசும் வந்து ஒரு இடத்துல அமைதி இல்லாமல் இது என்ன பண்ணும், வெறித்தனமோடு கடைசியாக பைத்தியம் பிடிச்சி திரிவார்கள் பல பேர். இப்படி தான் போயிட்டுருக்கு. பெண்களும் அப்படிதான். சிவ சிவ. அன்றைய காலகட்டம்லாம் உண்மையாகவே நம்ம தாத்தா பாட்டிக்கு உறவு முறை, தாம்பத்திய உறவு முறைனானே தெரியாது. அன்னைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் தாத்தாவுடைய முகத்தையே பாட்டி பார்ப்பாங்கலாம். அன்னைக்கு பெண்கள் நடக்கும்போது தன்னுடைய கட்டை விரலை பார்த்து நடப்பாங்க, அல்லது எதிரில் யாராவது வந்தாங்கன்னா அவர்களுடைய கட்டை விரலை தான் பெண்கள் பார்ப்பார்களாம், ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்களாம். ஒரு நொடி பொழுது தன்னுடைய மனதை அவர்கள் வந்து யாராவது ஒரு ஆண்மகன் கிட்ட வந்து அடகு வச்சிட்டாங்க, தன்னுடைய மனதை வந்து இழந்துட்டாங்க ஒரு நொடி பொழுது. அப்போ நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல நம்ம கற்புக்கு அரசியாக வாழ முடியாது அப்படின்னு அந்த பெண் பிள்ளைகளை அப்படி வளர்த்தின காலம் போய் இன்னைக்கு நாம் பெற்றுக்கிட்ட பிள்ளைங்களை தயவு செஞ்சு தாய்மார்கள் என் மீது கோபம் கொள்ள வேண்டாம். உண்மை நிலை தான் சுவாமி எடுத்து சொல்கிறேன். நாம் பெற்றுக்கிட்ட பெண் பிள்ளையை அங்கங்கள் பார்க்கிறபடி ஆடைகள் நாம் போட்டுவிட்டு பிறருக்கு வந்து அவங்களுடைய அங்கங்கள் தூண்டக்கூடிய காமத்தை நாமளே தூண்டி விட்டுட்டு கடைசியாக என் பிள்ளை வந்து நல்ல சரியானவள் ஒழுங்கானவள், என் பிள்ளை ஒரு வெகுளி, அவங்க தான் என் பிள்ளையை கெடுத்தாங்கங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளேயே பெண் பிள்ளையை வளர்க்க தெரியாமல், ஆடைகள் எப்படி அணிய தெரியாமல் பிள்ளைகளை நீங்களே என்ன பண்ணுறீங்க கெடுத்து விட்டு எங்கேயாவது என்றாவது ஒரு நாள் அதுங்க கெட்டு சீரழியும் போது எல்லாத்தையும் அவங்க மேலே நீங்கள் பழி சுமத்தி விட்டு அதற்கு நியாயமும் அதற்கு தண்டனையும் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கேட்டு அலையக்கூடிய குடும்பங்களும் தாய்மார்களும் ஏராளம் அதிகம். சிவ சிவ. இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு வழக்கறிஞரையோ ஒரு கோர்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை கேஸ் இருக்குது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஆமாம் எத்தனை கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடியேன் வந்து ஒரு பள்ளியில் ஆசிரியராக நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். 1ஆம் 2ஆம் வகுப்புக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து வகுப்பு ஆசிரியராக இருந்தேன். அப்போ பாருங்க, எங்கள் ஊருக்கு அதாவது அந்த பள்ளியிலேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ட்ராவலு. அடியேன்னு வந்து அரசு போக்குவரத்தில் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் பஸ்ஸில். அன்னைக்கு சாயந்தரமே எங்கள் பள்ளியில் இருந்து பக்கத்தில் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி உண்டு. அந்த பள்ளியிலேருந்து ஒரு மாணவிக்கு வந்து சரியாக 5 முடிஞ்சு 6 வயசு. அம்மா வந்து வெளியில் போயிடுவா, அப்பா குடிகாரன் வீட்டில் தான் இருப்பான். அந்த குழந்தை வந்து ஒரு 4:30 மணிக்கு பள்ளியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. அம்மா இல்லை, அம்மா எப்பயுமே 5 மணிக்குள்ளே வந்துடுவா. அப்பா என்றைக்குமே தண்ணி போட்டுட்டு, ஏன்னா ஒரு லாரி டிரைவர் அம்மா கேடுகெடுத்தனமாக வெளியில் பெண்களோடு அலைஞ்சு குடும்பத்துக்கு கொடுக்காம ஒரு 8 மணிக்கு வருவானா, 15 நாளைக்கு ஒருக்கா தான் வருவானம்மா. இந்த பெண்ணுடைய அதிர்ஷ்டம் சொல்லலாம். இந்த குழந்தை அது இவன் நல்லா தண்ணி அடிச்சுட்டு நல்லா அந்த புத்தி இல்லாமல் மது அருந்தி விட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கான். பெண் பிள்ளை, சின்ன பிள்ளை, இது எங்கள் ஊரில் நடந்த சம்பவம். அந்த பெண் பிள்ளைய தன்னுடைய அது பாருங்க, அவனுடைய அந்த 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 மது என்ன பண்ணியிருக்கு பாருங்க, அந்த உணர்வுகளை அழிச்சு அந்த இடத்த தன்னுடைய காமம் வந்து அந்த காமத்தையே அடங்கினா போதும் அப்படின்னு தன்னுடைய குழந்தைய வந்து அவன் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். அந்த குழந்தை ரொம்ப கத்துன்னு கத்திட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்திருக்கு, அக்கம் பக்கத்துக்கிட்ட எல்லாம் பயந்து. அதுக்கப்புறம் பயந்த உடனே என்னன்னு கேட்குறாங்க. அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல, வாய் அடைச்சி போச்சு. அப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. குழந்தை கட்டவும் இவன் என்ன பண்ணிட்டான், அந்த லாரி எடுத்துட்டு ஓடிட்டான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்துருக்காங்க, யாரும் இல்லை. அப்புறம் அந்த குழந்தைய அந்த பக்கத்து வீட்லயே வச்சிருக்காங்க. அம்மா வேலையை முடிச்சு வந்திருக்கா, பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டியிருக்கா. அப்பா வந்துட்டு போனதோ இப்படி நடந்துக்கிட்டதோ அந்த 6 வயசு சிறுமி சொல்லலை. இரவு தூங்கும் போது அந்த குழந்தைக்கு அதிகமாக காய்ச்சல் வருது, பய உணர்வில். காய்ச்சல் குறையவே இல்லை, ஃபிக்ஸு வர ஆரம்பிச்சிருச்சு. இது உண்மையாக நடந்தது. அதுக்கப்புறம் எடுத்துட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவர்கள் வந்து பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பாருங்க, எனக்கே வாய் தடுமாறுது. கூப்பிட்டு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் கேஸ் ஆகுது.
குழந்தைகிட்ட ரொம்ப அன்பா பய உணர்வை இருந்து விடுவித்து கேட்கும்போது அப்பா வந்தாரு இப்படி பண்ணனாருன்னு அந்த குழந்தை சொல்லும்போது அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தை நாளைக்கு ஒரு வயசுக்கு வர ஒரு கல்யாணம் பண்றோம், அந்த எண்ணங்களை கடைசி முடியும் சுமந்து கொண்டு வாழுவா. நாளைக்கு தான் ஒரு பெட்ட பிள்ளை பெத்துக்கிறனா கூட தன் கணவன் தன் மகள் கிட்ட இப்படி நடக்க மாட்டாங்க ஒரு எண்ணத்தோட வாழ்வா. அப்ப அந்த தந்தை பாருங்க அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு கொடூரமான ஒரு கோபத்தீய காமத்தால கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை உங்களுக்குள்ள நீங்க உணராம இருக்கிறது தான். இந்த மாதிரி உறவுகள் அதுக்கு தான் அந்த அன்றைய காலகட்டம் உறவுகள் முறையை கொண்டுட்டு வந்தாங்க. சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி, இது அக்காடா, இது அண்ணன்டா, இது பெரியப்பாடா, இது ஒன்று வீட்டு அப்பாடா, இவங்க கிட்ட இப்படிதான் பழகணும், பெண் பிள்ளை அம்மா கிட்ட தான் தூங்கணும், பெண் பிள்ளை அம்மாவை தவிர யாரும் தொடக்கூடாது, இந்த வழிமுறை எல்லாம் பிற்காலத்துல யாரும் கேடுகட்டுத்தனமா போகக்கூடாது, யாரும் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு ஒரு கூட்டு குடும்பத்திலேயே வாழ்ந்து காட்டினாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கூட்டு குடும்பமா நம்ம வாழ்றோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் பெண் பிள்ளைய ஒழுக்கமா நம்ம வளர்த்துறோம்? எத்தனை பேர் பெண் பிள்ளை மட்டும் இல்ல ஆண் பிள்ளைக்கும் நம்ம அன்பு காட்டி பெண்கள்கிட்ட இப்படிதான் பழகணும், பெண்கள்கிட்ட நீ இப்படிதான் நடந்துக்கணும், பெண்களை அடிக்கக்கூடாது, பெண்களை துன்பப்படுத்தக்கூடாது, உன் மனைவியை தவிர வேற யாரையும் தொடக்கூடாது, இப்படி நம்ம எத்தனை ஆண்மகனை நாமளை வளர்த்தி விடுறோம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் திருந்தணும்னு நான் சொல்ல வரல, நம்மளுடைய எண்ணங்களே திருத்தி நம்ம வாழ பழகணும் சுவாமி. சிவ சிவ. இப்படி வாழ்ந்தாவே போதுமே, ஆன்மீகம் நமக்குள்ள வந்துருமே இல்லையா? ஆன்மீகம்னா என்ன? சொல் செயல் நடத்தை சரியா இருக்கணும், ஒழுக்கத்தோடு வாழணும், இன்புற்று வாழணும், நம்மளை நம்ம அறிந்து புரிந்து வாழணும் இல்லையா? நிச்சயம் நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு எல்லோரும் நிச்சயமா உங்களுடைய புரிதலோடு நீங்க வாழுவீங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவுடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் சிலை வடிவத்தில் அவளை உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை, என் குருநாதரும் விரும்பலை, அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும் இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது. அம்பாளை உயர்த்துவதற்கு நிறைய அடியார்கள் சேவை செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க. தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ, பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம், என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாவிலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும், பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஏன்